டெலிபோன் புக் மூலமா வெப்சைட்டுங்கிற ஒரு பெரிய இன்வென்ஷனையே டிம் பெர்னர்லிங்கிற இவரு பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏதாவது கூகுள்ல தேடணும்னா அது ஒரு வெப் லிங்க் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த ஒரு விஷயத்த மக்களுக்கு கால் பண்றதுக்காக யூஸ் பண்ற டெலிபோன் புக் மூலமா உருவாக்கி இருக்காரு பிரிட்டிஷ் இன்வென்டர். எப்படி இந்த நம்பர்ஸ் எல்லாம் மத்தவங்களுக்கு கால் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோ, இதே மாதிரி இதுக்கு சிமிலரான ஒண்ணு ஏன் ஒரு லிங்க தொட்டா எல்லாருமே பாக்குற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சிருக்காரு. அப்படி யோசிச்சது மட்டும் இல்லாம அதை டெவலப்பும் பண்ணிருக்காரு. அதுதான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற வெப்சைட்ஸ். இதுக்கு HTMLங்கிற ஒரு கோடையும் டெவலப் பண்றாரு. ஃபைனலா 1991ல இந்த ஒரு விஷயத்த ரியாலிட்டியாவும் மாத்துறாரு. சோ அன்னில இருந்து இன்னி வரைக்குமே இந்த விஷயம் டிஜிட்டல் வேர்ல்டையே மாத்தி இருக்கு. இது எவ்வளவு கிரியேட்டிவா இருக்குல்ல. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இது எல்லாமே ஒரு ப்ராஜெக்டுக்காக தான் செஞ்சிருக்காரு. ஆனா அவருக்கே தெரியாம இது இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமாவே மாறி இருக்கு.